குபேரா படத்தோட ட்ரைலர்லயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரைலரை விட ஒர்ஸ்டா இருக்கு உண்மையிலேயே படம். நீங்க எதிர்பார்க்காம வந்து உட்கார்ந்தா கூட உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணும் இந்த மாதிரி அந்த மாதிரியான படம் இது. பிரச்சனை மேஜரா என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட லென்த் தான் ரொம்ப இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆரம்பத்துல அப்படியே இப்ப நல்லா டேக் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அகமதாபாத் ஃபிளைட் மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்ட மாதிரி என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒன்றும் பண்ண முடியல. தனுஷை கூட நம்ம பார்த்தா பிச்சைக்காரன்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியல நமக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவரோட லுக் அப்படி காட்டுறாங்களே தவிர அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற லுக்ல மாத்திடுறாங்க. அவரை பிச்சைக்காரன் ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா அந்த ரோல்லயே நமக்கு பயங்கர லாஜிக் மிஸ்டேக். ஊர்ல எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்கும் வரமாட்டேங்குது ராஷ்மிகா மந்தனா, எப்படா தனுஷுக்கு மட்டும் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. நாகார்ஜுனா அவரோட ரோல் கூட வந்து ப்ராப்பரா இல்ல, அவருக்கு ஒரு ப்ராப்பரான பேக் ஸ்டோரி இல்ல, நிறைய லாஜிக் மிஸ்டேக் படத்துல, ஊர்பட லாஜிக் மிஸ்டேக். தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு ஒண்ணுமே பண்ண முடியல. படத்துல சொல்ற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பிச்சைக்காரன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ஒரு நாள் பிச்சைக்காரனா வாழ்ந்து பாருங்க எவ்வளவு கஷ்டம்ன்றது நீங்க உணர்வீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரியான படங்களை உட்கார்ந்து பாக்குறது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி படத்தை பார்த்தாருனாக்கா அவரே உணர்வாரு பிச்சைக்கார வாழ்க்கையை விட இது ரொம்ப மோசமான வாழ்க்கைடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நாங்க தினம் அதாவது வெள்ளிக்கிழமை வாழ்ந்துட்டு வரோம் நாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நீங்க எதிர்பார்க்காம உள்ள வந்து உட்கார்ந்த கூட உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணி இந்த படம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு படம். இந்த படம் கேவலம் நினைச்சு உள்ள உட்கார்ந்தா கூட அதோட கேவலமா இருக்கு. இந்த படம் ரொம்ப மோசமான ஒரு படம். அதாவது படத்துல ஒரே விஷயம் தான், படத்தோட கான்செப்ட் என்ன, அதை எப்படி கொண்டு போறீங்க, ஸ்கிரீன் பிளேல எந்த அளவுக்கு கிறிஸ்பா இருக்குன்ட்டு எந்த ஒரு ட்விஸ்டுமே கிடையாதுயா. ஈஸியா சொல்லுவோம் தனுஷ் இப்ப தப்பிக்க போறாரு பாரு அப்படின்னு தப்பிச்சிருவாப்ல. அது எப்படி தப்பிக்கிறாருன்றதெல்லாம் நம்ம கேட்கறோம். அந்த மாதிரிதான் இருக்கு. மூளையை கைட்டு வீட்டுல வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணுங்க. பிச்சைக்கார விஜய் அது வேற மாதிரி, அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அவருக்கு ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்க. அந்த டார்கெட்டை நோக்கி அவர் போவார். ஒரு நாள் கிடக்கிறதும் ஒரு இதுவா இருக்கும். நம்ம படம் பாக்குற நம்மளையுமே அப்படி பார்த்தா படத்துக்குள்ள போய் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் அப்படி கிடையாது, எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல இதுல ஒரே ஒரு இந்த போய் வா அப்படின்ற சாங் வந்து தியேட்டர்ல கொஞ்சம் வைபா இருந்துச்சே தவிர தனியா உட்காந்து கேட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா படத்தோட ஸ்டோரி வீக்ன்றதால எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. ஆனா சார் சொல்லணும்னாக்கா ஓவர் ஸ்லோ, டெட் ஸ்லோ படம், ரொம்ப ஸ்லோ. அது தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா வரணும்னா பாத்துக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 25 மணி நேரம் நீங்க தூங்கி எழுந்து வந்தா கூட உங்களுக்கு தூங்க வைக்கும் இந்த படம். அப்படியாப்பட்ட வல்லமை படைச்ச படம் இது. ரொம்ப ஒர்ஸ்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தை பாக்குறதுக்கு வேற ஏதாவது படங்களை ஆதரிங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். நல்லா இல்ல படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்ன்றது இருக்கு, ஆனா அது லாஜிக்கலா தான் இருக்கு. ஒரு பிச்சைக்காரா சண்டை போட தெரியாது, அவன் எப்படி சரி அடிப்பானோ அந்த மாதிரிதான் இருக்கு. ஓகே படத்துல 2-3 பிளஸ் சொன்னா கூட ஊர்பட்ட மைனஸ் இருக்கிறதால அந்த பிளஸ் நம்ம மைண்டுக்கு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மைனஸ் படம் ஃபுல்லா சூழ்ந்திருக்கு. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு மைனஸ். இது 3 மணி நேரம் எடுக்காம ஒரு 2 மணி நேரத்துல ட்ரிம் பண்ணிருந்தாங்க அப்படின்னாக்கா நல்லா இருந்திருக்கும். தனுஷ் அவர்களை தேடுறாங்க அப்படின்னும் போது இன்டர்வலுக்கு முன்னாடி சீக்கிரமா தேடி அவர்தான் ட்விஸ்ட் அங்க ஏதாவது ஒரு டர்ன் வச்சுதான் நல்லா இருந்திருக்கும். தேடுறாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் தேடுறாங்க, முடியல. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது படம் பார்க்கறது. ரொம்ப லென்த், கொஞ்சம் நெஞ்ச லென்த் இல்ல, ஓவர் லென்த்தா தான் எடுத்திருக்காங்க. சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு லென்த். அதாவது போதும்டா அவரு தேடுறீங்களே சரி அடுத்து வேற ஏதாவது சீனுக்கு போவீங்கடான்னு பார்த்தாக்கா தேடிக்கிட்டே இருக்காங்க. படம் பாக்குற நம்மளே அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட இந்த சீன் இப்படி வச்சிருக்கலான்ற மாதிரி சொல்லும். அவ்வளவு ஒரு மிஸ்டேக்கா எடுத்திருக்காங்க படத்தை. ரொம்ப முக்கியம் எடுத்துருக்காங்க. அப்பப்போ ஆந்திராவுக்கு போகுது, ராஷ்மிகா மந்தனோட சாயலாங்க வருது அங்க அந்த வாடை வருது. ரொம்ப வசதியா படம் உண்மையிலேயே ரொம்ப இல்ல. அவங்க இந்த படத்துக்கு எதுக்குன்ற மாதிரி தோணுச்சு. உண்மையிலேயே தேவையில்லை. ஒரு பிச்சைக்காரன் வாழ்க்கை, பிச்சைக்காரன் கூட ஒரு பொண்ணு இருந்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது எல்லாரும் தான் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்கும் எங்கடா போச்சு ராஷ்மிகா மந்தனா இவருக்கு மட்டும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப லாஜிக் மிஸ்டேக். கடைசியில பாத்தீங்கன்னா 4 பிச்சைக்காரங்கள்ல இவரு ஒரு பிச்சைக்காரன், இன்னும் ஒரு பொண்ணு ஒரு பிச்சைக்காரன் வரும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா கர்ப்பம் ஆயிடுது, அது எப்படின்னு நமக்கு தெரியாது. சரி பரவாயில்ல அதெல்லாம் எடுத்தாங்கன்னாக்கா இன்னும் மண்டையை பிச்சு போனப்ப அதுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை ஏற்றி இவரு வளர்க்குறாரு. அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீன் சொன்னா நீங்க நீங்களே கதைட்டு போயிருவீங்க. அந்த மாதிரி இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா கார்பரேட்டுல ஒரு நாள் பிச்சை எடுறா அப்படிங்கிறாப்ல. சரி அவன் பிச்சை எடுப்பான்னு பார்த்தாக்கா குழந்தை எடுத்துக்கிட்டு போய் இவரு வேடிக்கை பாக்குறான், அவன் பிச்சை எடுக்கிறானா இல்லையான்ட்டு. இது எல்லாத்தையும் உட்காந்து நம்ம பாக்குறோம்னா நம்ம மனநிலை எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வச்சு செஞ்சுட்டாங்க உள்ள. ரொம்ப மோசமான ஒரு படம். பிச்சைக்காரனுக்கு ஒய்ஃப் இருக்க கூடாதுன்னு சொல்ல வரல, இதுதான் இருக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க வரமாட்டோம்னு சொல்றேன். நீ வச்சுக்க 10 ஒய்ஃப் கூட வச்சுக்க, வானான்னு சொல்லல, எங்களை விட்டுன்றேன் நான். இதெல்லாம் நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா நாங்க வந்திருக்க மாட்டோம்ன்றோம். ரொம்ப வசதியா உண்மையிலேயே சொல்லுங்கள். நாகார்ஜுனா நல்லா தான் பண்ணியிருக்காரு அது ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் நாகார்ஜுனாவும் சொம்படிக்க விட்டாங்க. அவ்வளவு பேர் நடிகரை கொண்டு வந்து நீங்க சொம்படிக்க விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு உண்மையிலேயே. ஏன்னா தனுஷிக்கே ப்ராப்பர் ரோல் இல்லைன்னு போது நாகார்ஜுனா எப்படி சொல்லுங்க, சைட் ரோல் தானே. வசதியா உண்மையிலேயே நீங்க எதிர்பார்க்காம வந்தா கூட இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணும். அவ்வளவு மோசம். ஏன்னா லென்த் ரொம்ப அதிகம். உண்மையிலேயே நிறைய லாஜிக் மிஸ்டேக். கேள்வி கேட்கலாம், ஊர்பட்ட கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி இருக்கு. யாருக்கான படமே இல்லையா, எவன் பார்த்தாலும் இந்த படத்தை மண்டியை பிடிச்சிட்டு போயிடுவான். அப்படியாப்பட்ட படம் இது உண்மையிலேயே. எல்லாரையும் இங்க எங்களே அசிங்க பத்திரான கூட்டு வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து
இதுல வர இதை விட நல்ல நல்ல படங்கள் வரும், அதெல்லாம் பார்க்கணும். ஏன் தான் தேவலாம் இதுல வந்து மாட்டேன்னு தெரியல, நிறைய கஷ்டமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு படம், வெரி டிசப்பாயிண்டட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கை, செகண்ட் ஹாஃபும் மொக்கை, அவ்வளவு. என்ன படமா? குபேரா. குபேரா தான் ஒரு படம் பேர் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. குபேரா சீரியஸா படம் வின்னு. உண்மையிலே எல்லா ஆடியன்ஸுமே கனெக்ட் ஆச்சு. படம் நேரா வந்து பாருங்க, போன்ல பாக்காதீங்க. உண்மையில எல்லா ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆச்சு. யாருக்குமே கனெக்ட் ஆகாம இருக்காது எனக்கு தெரிஞ்சு. படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. சூப்பர் பிளாக் பஸ்டர். கண்டிப்பா ஒரு கண்டென்ட்டா என்ன சொல்ல வராங்களோ அது அழகா ஒரே லைன்ல அழகா சூப்பரா சொல்லியிருக்காங்க. அது ஆடியன்ஸ்க்குமே கனெக்ட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு கண்டென்ட் எடுக்கிறது ஈஸி, இது ஒரு கண்டென்ட் நான் எடுக்கிறேன்னா அது ஈஸி. அது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும்ல, அது கனெக்ட் ஆச்சு. எல்லா ஆடியன்ஸ்க்குமே, மியூச்சுவல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. படம் ஹிட் தான், வேற எதுவுமே சொல்றது இல்லை. நேஷனல் அவார்டு கண்டிப்பா இருக்கு தனுஷ். ஆக்சுவலி இதுதான் வந்து இந்த தெலுங்கு சாயல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லை. ஒரு 2 வாட்டி திருப்பதியை காமிச்சிருக்காங்க, அதனால அப்படி சொல்லுவாங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றவங்க. ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ் பிலிம் நம்ம எப்படி பாக்குறோமோ, நார்மலா நம்ம ஒரு தமிழ் பிலிம் தனுஷோட படம் நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் இருந்துச்சு. எங்களுக்குலாம் ரொம்ப அந்த ஒரு சாயலே தெரியல, தெலுங்கு சாயல் அதெல்லாம் இல்ல, சூப்பரா இருந்துச்சு. வாத்தி நீங்க சொல்றீங்களா, ஓகே, வாத்தி வந்து தெலுங்கு சாயல் தெரிஞ்சது ஓகே. பட் ஆனா இது வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே, அதாவது எல்லா ஆடியன்ஸுமே கனெக்ட் ஆகும். ஷுவரா நான் சொல்றேன், 100% நான் சொல்றேன், எல்லா ஆடியன்ஸுமே கனெக்ட் ஆகும். படம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. படம் உண்மையிலே செம சூப்பரா இருந்துச்சு. யாரு எங்க இருந்து வந்தாலும் படம் வந்து சேகர் கமலா படம். அவர் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதான் எல்லாரும் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மொழியோட சாயல், இந்த மொழியோட சாயல் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. சேகர் கமலா படம், தனுஷ் படம், அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. 2 பேர் காம்போவும் சீரியஸா இன்னொரு படம் ஒன்று பண்ணணும், நாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வரும்னு நினைக்கிறோம். சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் அவங்க கேரக்டர் அவங்கவுங்க நல்லா பண்ணிருக்காங்க. யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிலாம் இல்ல. தனுஷ்க்கும் இம்பார்ட்டன்ஸ், எல்லா ஹீரோஸ்க்கும் கொடுக்குற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் உண்மையிலே சூப்பர். ஆமா ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. இப்போ நீங்க எல்லா ஆடியன்ஸோட படமா இதுன்னு சொன்னீங்க இல்லையா? இதுக்கு வந்து அந்த ராயன் வந்துட்டு அவரோட அதிகமா ஒத்துச்சு. ஆமா கரெக்ட், நானே ஒத்துக்கிறேன். ஒரு ஃபேனா நானே ஒத்துக்கிறேன். எங்களுக்கு மட்டும் தான், ஏன்னா நாங்க விட்டு கொடுக்காம பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் தலைவன் விட்டு கொடுக்க மாட்டோம். படம் வந்து ஓகே, அவர் டைரக்ஷன் எடுக்கிறாரு, அவர் டைரக்ஷனா பண்றாரு. அதை ஒரு ஆக்டர், அதாவது ஒரு ஃபேன்ஸா இருந்து நாங்க கண்டிப்பா நாங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும், அதை ரசிச்சுதான் ஆகணும் கண்டிப்பா. சோ அடுத்த இதுக்கு கனெக்ட் ஆகுமா தெரியல, பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராயன் பத்தி கூட இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்குமே அதுதான் ப்ரோ, மியூச்சுவல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். சீரியஸா ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு படம். அவர் ஆக்டிங் வந்து பர்ஃபார்மரா பிச்சுட்டாரு. தியேட்டர்ல வந்து பாருங்க, போன்ல பாக்காதீங்க. படம் சூப்பர். எல்லாருமே கனெக்ட் ஆகும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். தேங்க்ஸ் ப்ரோ. பெஸ்ட் கிளைமேக்ஸ் சீன், அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் படம் சூப்பர் பிச்சுட்டாங்க. கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தனுஷோட என்ட்ரி இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் தலைவன் வராரு. எப்போ ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காமிச்சோடனே அழுதுட்டோம் ப்ரோ. சீரியஸா படம் அப்படி அவ்வளோ மாஸ் சீன் அப்படிலாம் இல்ல, அழகா காமிச்சாங்க, அழகா எடுத்துட்டு போனாங்க. சூப்பரா இருந்துச்சு படம். அவ்வளவுதான். அது கதை பார்த்தது, நான் கதை எப்படி சொல்ல முடியும்? மொத்த கதையை நான் சொல்லிட முடியுமா? இல்ல இல்ல இல்ல, கரெக்டான இவங்க என்ன சொல்ல வராங்க கனெக்ட் பண்ணணும்ல. அதுக்கு இவ்வளவு டியூரேஷன் இருந்தா தான் கரெக்டா இருக்கும்னு தெரியும்ல, டேரக்டருக்கு தெரியும். இப்ப 3 மணி நேரம் படம் உனக்கு முன்னாடி டியூரேஷன் சொல்லிட்டாங்க, அதிகமா வந்து பார்க்காத அப்படிதான் சொல்ல முடியும். அதிகமா இருந்துச்சுன்னா ஏன் வரீங்க, அதிகமா இருக்கு இப்ப வந்துட்டு, ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க 3 மணி நேரம் 1 நிமிஷம் படம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? ஓகே, வராதிங்க. ஆனா உங்களுக்கு எமோஷனலா ஒரு பர்ஃபார்மரா பார்க்கணும், ஒரு டைரக்ஷன் வைஸ் இந்த லைனை நீங்க கரெக்டா பாக்கணும்னா இந்த படம் வந்து பாருங்க. உண்மையில எல்லாருக்கும் கரெக்ட் ஆகும். அதுதான் ப்ரோ, இது எல்லாத்தையுமே வந்து பர்ஃபார்மரா வாழ்ந்துட்டாரு. டான்ஸ் வந்து இந்த பாட்டுல இருந்துச்சு, போய் வா டான்ஸ் இருந்துச்சு. ஓகே, சாட்டிஸ்ஃபை. ஆனா ஒரு டான்ஸ் தான். ஓகே, அதுதான் சொல்றேன். எல்லாருக்கும் அந்த பர்ஃபார்மரா, இப்போ நார்மலா ஒரு மூவி, நம்ம மூவி ஓகே, ஒரு நல்ல மூவி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிட்டு போனா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு என்டர்டைனரா குடிச்சிட்டு காலேஜ் கட் அடிச்சுட்டு லவர்ஸ் கூட போய் சும்மா அப்படியே கனெக்ட் ஆகும். அவங்களாம் அந்த நெகட்டிவ் கொடுக்கணும், அந்த ஆளுங்க தான் ஃபுல்லாவே. படம் ஃபுல்லா பாக்குறவங்க படம் பார்க்க வந்திருக்கோம்பா, படத்தை மட்டும் தான் பார்க்க வந்திருக்கேன். ஒரு ஸ்டோரி, அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. ஓகே தான், அவ்வளவு சொல்ல சூப்பரா இருந்துச்சு.